ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்காவிட்டாலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்கலாம் என மாநில நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்கவில்லை எனில் அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாது என நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. இதனால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் சென்னை லாய்ட்ஸ் காலனி மற்றும் ஐசோஸ் பகுதிகளில் உள்ள அமுதம் மற்றும் கூட்டுறவு நியாய விலை கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ், ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்காவிட்டாலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்க காலக்கெடு எதையும் நிர்ணயிக்கவில்லை எனவும் அவர் கூறினார். பொருட்கள் வழங்குவதற்கு வழக்கமான நடைமுறையை பின்பற்றப்படுகிறது என்றும் காமராஜ் குறிப்பிட்டார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நிகரானது என உச்சநீதிமன்றத்தில் 17 பக்கங்கள் கொண்ட எழுத்துப்பூர்வ வாதத்தை இன்று தாக்கல் செய்துள்ளது மத்திய அரசு. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை எதிர்த்து தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநில அரசுகள் மனு தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்ற மத்திய அரசின் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாமா என்ற விவகாரத்தில் இன்று வாதத்தை தாக்கல் செய்தது மத்திய அரசு. கடந்த 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்ற அளித்த இறுதி தீர்ப்பினை எதிர்த்து 4 மாநில அரசுகளும் மனு தாக்கல் செய்தன. இந்நிலையில் இதை விசாரிக்க கூடாது என மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் 4 மாநில அரசுகளும் ஏற்கனவே பதில் தாக்கல் செய்த நிலையில் மத்திய அரசு 2 நாட்கள் கூடுதல் அவகாசம் கேட்டது. அதன்படி இன்று 17 பக்கங்கள் கொண்ட எழுத்துப்பூர்வமான வாதங்களை மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதில் காவிரி நடுவர் மன்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டதாகவும், எனவே அதன் இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நிகரான அந்தஸ்து கொண்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் தீர்வு காண முடியாத கூட்டம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்டால் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு எந்த பலனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவராக இன்று இருந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அவர்கள் தீர்த்திருக்க வேண்டிய இந்த பிரச்சனையை அவர்கள் தீர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எங்களுடையது. அதே குற்றச்சாட்டுடன் தான் நாங்கள் இதை அணுகுகிறோம். எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அதில் தீர்வு இருக்க வேண்டும். தீர்வு இல்லாத போது அதில் கலந்து கொள்வதில் என்ன ஒரு லாபம் இருக்க போகிறது என்பதும் தான் எங்களது கேள்வி. காவிரி விவகாரத்தில் திமுக மீது குற்றச்சாட்டுகள் கூறுவதை பாஜக தவிர்த்திட வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பிரச்சினையில் திமுக அரசு கடந்த 1971 ஜூலை 8ஆம் தேதி காவிரி பிரச்சினைக்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த பிரச்சினைகளில் திமுக எடுத்த தொடர் நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ள அவர், தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அண்மையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடும் நல்ல வாய்ப்பினை பாஜக தலைமையிலான மத்திய அரசு பாழடித்ததாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இனியாவது தமிழகத்தின் தேவையை உணர்ந்து பாஜகவினர் தங்களுடைய வழியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலை புறக்கணிப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன், தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தமாக போட்டியிடாது என தெரிவித்தார். இந்த 3 தொகுதிகளிலும் தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கும் கலாச்சாரமே தமிழகத்தில் நிலவுவதாக கூறிய ஜி.கே. வாசன், இந்த தேர்தலில் தமாக தொண்டர்கள் மனசாட்சியுடன் வாக்களிப்பார்கள் என்றும் கூறினார். சமீப காலமாக தமிழகத்திலே எந்த தேர்தலாக இருந்தாலும் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கும் முறைக்கு பதிலாக வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கும் முறையே நிலவி வருவது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலுக்கு 12 கம்பெனி துணை ராணுவ படையினர் கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர்,
தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தேர்தலுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் ஒரு தொகுதிக்கு ஒரு துணை ராணுவ படையினர் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 கம்பெனி துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறினார். இவர்கள் வாக்குப்பதிவுக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே தொகுதிகளுக்கு வர உள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். கணவரிடம் மாதந்தோறும் 2,50,000 ரூபாய் பராமரிப்பு தொகை கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகை ரம்பா மேலும் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகை ரம்பா தம்மை பிரிந்து வாழும் கணவர் இந்திரகுமாருடன் சேர்த்து வைக்க கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது இந்த வழக்குடன் நடிகை ரம்பா கூடுதலாக ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் திருமணத்துக்கு பின்னர் தான் சினிமாவில் நடிக்காததால் போதிய வருமானம் இல்லாமல் தவிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமது மூத்த குழந்தை லானியாவின் பள்ளி கட்டணம் வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய் ஆவதாகவும் தனது இளைய மகள் சாஷாவின் பராமரிப்பு, மருத்துவ செலவு அதிகமாக உள்ளதாகவும் மனுவில் கூறியுள்ளார். எனவே மொத்தம் 2,50,000 ரூபாய் மாதாந்திர பராமரிப்பு தொகை வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருக்கிறார். இந்த மனு நடிகை ரம்பா ஏற்கனவே தாக்கல் செய்த கணவருடன் சேர்ந்து வாழ உத்தரவிட கோரிய மனுவுடன் சேர்த்து டிசம்பர் 3ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அரசு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று வர வசதியாக அன்றாட பேருந்துகள் உள்பட சிறப்பு பேருந்துகளையும் சேர்த்து மொத்தம் 11,225 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம், பூந்தமல்லி அண்ணாநகர் மேற்கு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம், மாநில தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு என 5 இடங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்த பயணிகள் மேலே குறிப்பிட்டுள்ள பேருந்துகள் புறப்படும் இடங்களுக்கு சென்று பயணம் மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர சென்னை கோயம்பேட்டிலிருந்து தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் சென்று வர ஏதுவாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 200 சிறப்பு பேருந்துகள் இணைப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. பேருந்துகளின் இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் மற்றும் இயக்கம் குறித்த புகார் தெரிவிப்பதற்கும் 044474794709 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் புதிய இடங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் நெரிசல் குறைந்துள்ளது. அதற்கு தமிழக அரசு தெரிவித்துள்ள விரிவான தகவல்களை இப்போது நமது செய்தியாளர் குதுபிடம் கேட்கலாம். குதுபிதீன், சென்னையிலிருந்து வெளியூருக்கு செல்வதற்கு எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது, இதை குறித்து சொல்லுங்க. ராஜலட்சுமி, சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுவதற்கு ஏதுவாக தமிழக அரசு விரிவான போக்குவரத்து வசதிகளை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில், அதாவது தீபாவளி பண்டிகைக்கு முன்பு சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஒவ்வொரு பயணியும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சங்கடம் ஏற்பட்டது. இதனை தவிர்ப்பதற்காக இந்த ஆண்டு விரிவான ஏற்பாடுகளை தமிழக போக்குவரத்து துறை செய்திருக்கிறது. நேற்று முன்தினமே முன்பதிவு செய்வதற்கு வசதியாக 25 சிறப்பு கவுண்டர்களை திறந்தது. தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர 11,225 கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு போக்குவரத்து நெரிசல், பயணிகளுக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சென்னையை சுற்றி 5 தற்காலிக பேருந்து நிலையங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் அருகிலிருந்து பாண்டிச்சேரி, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுகிறது. இரண்டாவதாக அண்ணா நகர் மேற்கில் செங்குன்றம் வழியாக ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. மூன்றாவதாக பூந்தமல்லியிலிருந்து வேலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. நான்காவதாக தாம்பரம் சானிட்டோரியத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் தவிர ஊரப்பாக்கத்தில் ஸ்பெஷலாக போர்டிங் பாயிண்ட் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கோயம்பேட்டிற்கு வந்துதான் நேரடியாக பேருந்தில் ஏறி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஊரப்பாக்கத்திலிருந்து ஏறி செல்வதற்கு வசதியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஏற்பாடுகள் மூலமாக இன்று தற்போது கோயம்பேட்டில் போக்குவரத்து, அதாவது பயணிகளுடைய எண்ணிக்கை அவ்வளவாக இல்லை. அவர்கள் மிகுந்த சிரமமின்றி ஏறி செல்வதை நாம் இப்போது பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களும் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மிக விரிவான வசதி செய்யப்பட்டிருப்பதால் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர். இன்று மட்டும் 3,200
4 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. நாளை 3992 பேருந்துகளும், நாளை மறுநாள் 3979 பேருந்துகளும் என 11225 பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இன்று காலையிலிருந்து இந்த 5 தற்காலிக பேருந்து நிலையங்களும் செயல்பட துவங்கிவிட்டன. தற்போதைய நிலவரப்படி இன்று மட்டும் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு செய்து இந்த சிறப்பு வசதிகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாட செல்கின்றனர். நாளை சுமார் 37,000 பேர் முன்பதிவு செய்திருக்கின்றனர். நாளை மறுநாள், அதாவது தீபாவளிக்கு முந்தைய தினம், சுமார் 27,000 பேர் இதுவரை முன்பதிவு செய்திருக்கின்றனர். இந்த 5 சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் முன்பதிவு செய்யாமலும் பயணிகள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. குதுப்தீன், தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில பேருந்து போக்குவரத்து வசதி குறித்து பயணிகளுக்கு ஏதேனும் தொலைபேசி இணைப்பு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தொலைபேசி எண்கள் ஏதேனும் சிறப்பு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? இங்கே முன்பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய இடத்திலேயே சொல்லப்படுகிறது எந்தெந்த நிலையங்களிலிருந்து ஏற வேண்டும் என்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தவிர இங்கே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறப்பாக என்கொயரி வசதிகளும் டெஸ்க்குகளும் போடப்பட்டு பயணிகள் தேவைக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் ஒரு நாளில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் புறப்படுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக போக்குவரத்து காவல்துறை சிறப்பான விரிவான ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறது. ராஜலட்சுமி, அதாவது சென்னையினுடைய வடபகுதியில் இருந்து ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள், சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி ரோடை பயன்படுத்துவது, அதாவது கோயம்பேடு, வடபழனி, கிண்டி, பல்லாவரம் வழியாக செல்லக்கூடிய பாதையை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுமாறு போக்குவரத்து காவல்துறை பயணிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல தனியார் பேருந்தில் செல்லக்கூடியவர்கள் மதுராவயல், பூந்தமல்லி, நாசரேத்பேட் வழியாக வெளிவட்ட பாதையை பயன்படுத்தினால் மிக எளிதாக வண்டலூருக்கு சென்று விடலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் ஜிஎஸ்டி ரோட்டை பயன்படுத்தாமல் ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோடை பயன்படுத்தி அங்கு வலதுபுறமாக கேளம்பாக்கத்தை பிடித்து வண்டலூரில் இணைந்து கொள்ளலாம் என்றும் எளிதாக செல்லக்கூடியதற்கு வசதியாக இந்த போக்குவரத்தை பயன்படுத்துமாறு போக்குவரத்து காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. குதுப்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர் செல்கின்றனர். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் இருந்து ஏராளமானோர் செல்ல தொடங்கியுள்ளனர். ரயில்களில் பட்டாசுகள் எடுத்து செல்வதை தடுக்கும் வகையில் பயணிகளின் உடைமைகளை ரயில்வே போலீசார் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். மேலும் ரயிலில் பட்டாசுகளை கொண்டு செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் பயணிகளிடம் வழங்கி வருகின்றனர். ரயில்களில் பட்டாசுகள் எடுத்து சென்றால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அவர்கள் எச்சரித்து வருகின்றனர். இதேபோல் சென்னை, கோயம்பேடு மற்றும் தீபாவளியை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் மூலம் ஏராளமானோர் சொந்த ஊர் சென்று வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பது என்ன என நியூஸ்7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு பலகாரம் என 46.96% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பட்டாசு என 38.67% பேரும், சினிமா என 14.36% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கருத்தை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு பலகாரம் என 38% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பட்டாசு என 34% பேரும், சினிமா என 28% பேரும் கருத்து கூறியுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 30ஆம் தேதி துவங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் கியான் புயல் அடுத்த 3 நாட்களில் மேற்கு நோக்கி நகர உள்ளதாக கூறினார். மீனவர்கள் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஆந்திர கடல் பகுதியை நோக்கி செல்ல வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் 30ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் ஆந்திர கடற்கரை நோக்கி பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளை கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார்,
தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளை கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1499 கமிட்டிகள் உருவாக்கப்பட்டு அதில் 11,479 பேர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அங்கே அவர்கள் உரிய பயிற்சியை வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல நம்முடைய என்ஜிஓஸ் பார்ட்டிசிபேஷன் அதை எப்படி நாம் ரெகுலரைஸ் பண்ண வேண்டும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உரிய வழிகாட்டுகள் அமைக்கப்பட்டு இது போன்ற பணிகள், அதே போல முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எந்த அளவு நாம் 100% முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் போக்குவரத்துகள் பாதிக்கப்படக்கூடாது, சாலைகள் முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டிலே உருவாக்கி தர வேண்டும், இது போன்ற பல்வேறு தொடர் நடவடிக்கை. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசு உயரதிகாரிகளுடன் கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆலோசனை மேற்கொண்டார். வட மாநிலங்களில் பரவி வரும் காய்ச்சலை தொடர்ந்து சரணாலயங்கள் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கேரள எல்லை சோதனை சாவடியில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்து தமிழகத்திற்குள் நுழையும் அண்டை மாநில வாகனங்களை 24 மணி நேரமும் கண்காணித்து கிருமி நாசினிகளை தெளிக்குமாறு கால்நடைத்துறை உயரதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் உயிரின பாதுகாப்பு குறித்தும் கோழி பண்ணையாளர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளவும் இக்கூட்டத்தில் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை மகேஷ் வழங்குவார். நன்றி ராஜலட்சுமி. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்தியின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ். நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து இலங்கை தூதரகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கையில் கடந்த 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தமிழ் மாணவர்கள் விஜயகுமார், சுலக்ஷன் மற்றும் நடராஜா ஆகியோர் இலங்கை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை கண்டித்து இலங்கையில் பல்வேறு இடங்களில் தமிழ் அமைப்புகள் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழ் மாணவர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தோம், இலங்கை அரசை கண்டித்தோம். இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும், தமிழ் தேசிய பேரியக்கம், தந்தை பெரியார் திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்று பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கைவிட வேண்டும் என எச்சரித்தார். அங்கே தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிற சிங்கள இராணுவத்தை முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண கவுன்சிலிடம் காவல்துறை அதிகாரத்தையும் நிலம் தொடர்பான அதிகாரத்தையும் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற பயங்கரவாத தடை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் இந்த முற்றுகை போராட்டத்தை ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை சுட்டுக் கொன்று இலங்கை காவல்துறையினர் மீது பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் அவர்கள் தூதரக அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து இனப்படுகொலை நடக்கின்ற சிங்கள பேரினவாத அரசாங்கம் உடனடியாக உலக நாடுகள் ஒன்று கூடி அவற்றை கண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறோம். இந்திய அரசு பக்கத்து நாடு, நட்பு நாடு என்று பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது, இராணுவ உதவிகளை செய்து வருகிறது. தற்போது கூட நேற்றைய தினம் கேரளாவிலே இராணுவ பயிற்சி அளித்து வருகிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக நரேந்திர மோடி அரசு இதற்கு கண்டிக்க வேண்டும், இந்த படுகொலைக்கு இலங்கை அரசை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கூட்டமைப்பின் சார்பாக இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுகின்ற இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு கொடுஞ்செயல், இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. இதை கண்டிக்கவோ கேட்கவோ யாரும் இல்லை. அப்போ அங்கே ஒரு நியாயமான விசாரணை தேவை. இதை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுத்து அதை கண்டிக்கணும். அதற்கான ஒரு நியாயமான விசாரணையை முன்னெடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை இரண்டு இந்த கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்துகிறோம்.
தமிழகத்தில் காவலர்கள் சங்கம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போலீசாருக்கு சங்கம் அமைக்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரையைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அவ்வழக்கு தனி நீதிபதியால் தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது மீண்டும் போலீஸ் சங்கம் அமைக்க அனுமதி தர காவல்துறை இயக்குநருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தொடர் விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது. புதுச்சேரியில் பறிமுதல் செய்யப்பட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 சிலைகளும் தமிழகத்திற்கு சொந்தமானவை என தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். தமிழக சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் புதுச்சேரியில் நேற்றிரவு மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கார்பெண்டர் ரஞ்சித் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட புதுச்சேரி கோலாஸ் நகரில் உள்ள வீட்டில் தமிழக போலீசார் இன்று மீண்டும் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி பொன்மாணிக்கவேல், புதுச்சேரியில் பறிமுதல் செய்யப்பட்ட 11 சிலைகளும் தமிழகத்திற்கு சொந்தமானவை என்றும் இந்த சிலைகள் வேலூர் மாவட்டம் மேல்பாடி கிராமத்தில் உள்ள சோமநாத ஈஸ்வரன் கோவிலில் காணாமல் போனவையாக இருக்கலாம் எனவும் தெரிவித்தார். இதற்கிடையில் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட வீட்டின் உரிமையாளரின் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பிரான்ஸ் அரசிடமிருந்து இந்த சிலைகள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான நீதிமன்ற உத்தரவும் இருப்பதால் சிலைகளை எடுத்து செல்லக்கூடாது எனவும் அவர் வாக்குவாதம் செய்தார். இட் இஸ் a family property. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாண்டிச்சேரி கோர்ட்ல பார்ட்டிஷன் போட்டு அந்த ஆர்டர் காப்பி வாங்கி அதை வந்து லீகலாக வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ணி அதுக்கு நம்பர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அவங்க டாக்டர் வந்து அவர் வந்து அங்கே இருந்த வீட்டை வந்து இங்கே அவங்களுக்கு ஷேராக கொடுத்தது தானே தவிர, பட் அதுக்கும் பார்ட்டிஷன் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் பாண்டிச்சேரி கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதிமுக, திமுக வேட்பாளர்களின் மனுக்களை நிராகரிக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சியில் வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக அத்தொகுதிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் அதிமுக, திமுகவில் பழைய வேட்பாளர்களே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் நடைமுறை மீண்டும் முறைகேடு நடப்பதற்கே வழிவகுக்கும் என்பதால் அதிமுக, திமுக வேட்பாளர்களுக்கு கட்சி சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள காளைகளை அழிக்கவே பீட்டா போராடுவதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் வகையில் மத்திய அரசு சட்டம் திருத்தம் கொண்டு வருவதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீட்டா அமைப்பு சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்திடும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இதனை கைவிட கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். இந்நிலையில் பீட்டா அமைப்பின் போராட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினர். மேலும் பீட்டா அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் இந்தியாவில் உள்ள பாரம்பரிய ரக காளைகளை அழிக்கவே பீட்டா போராடுவதாகவும் குற்றம் சாட்டினர். பேட்டா கிட்ட இது மாதிரி எங்களுடைய ஜல்லிக்கட்டு இனங்களை காப்பாத்துங்க, நீங்க ஒரு பன்னாட்டு நிறுவனம், உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து நியூஜெர்சி பசு மற்றும் இன்டர்நேஷ்னல் பிரீட்ஸை வந்து அதோடைய சீமனை விற்கிறதுக்கான சதி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தயவுசெய்து எங்கள் ஜல்லிக்கட்டை விட்டுருங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு இருந்தால் தான் எங்களுடைய காளைகள், எங்களுடைய தனிப்பட்ட பசுக்களை வந்து காப்பாற்ற முடியும். இது தயவுசெய்து எதிர்க்காதீங்க, நீங்கள் எங்களோட அணியில் சேர்ந்துருங்க, தயவுசெய்து ஜல்லிக்கட்டு ஆதரவு கொடுங்க. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்தும் வரை 20% இடைக்கால நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்திய அரசு ஊழியர் சங்கத்தினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஊதிய உயர்வு தொகையை ரொக்கமாக வழங்க வேண்டும் எனவும் அதுவரை 20% தொகையை இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி இந்த மாதத்திற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாநிலம் முழுவதும் 1000 இடங்களில் அரசு ஊழியர் சங்கத்தினர் இன்று போராட்டம் நடத்தினர். 29ஆம் தேதி தரக்கூடிய ஊதியத்தை 28ஆம் தேதியே கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை
தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தால் விடுக்கப்பட்டது. அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வாய்மொழியாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். உடனடியாக 28ஆம் தேதியே ஊதியம் வழங்குவதற்கும் அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 3 நாட்களேயான பச்சிளம் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அருகே நீர்முள்ளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் வெங்கடேஷ் என்பவரின் மனைவி இந்துவுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் இந்து உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த மர்ம பெண் ஆண் குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மகப்பேறு பிரிவில் இருந்த கண்காணிப்பு கேமராவை சோதனை செய்தபோது கர்ப்பிணி வேடத்தில் வந்த இளம்பெண் ஒருவர் குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்து குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை தீவிரமாக தேடி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை கூட்டம் தான், 4 நாள் பெட்டில் இருந்தோம். திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க குழந்தை. இன்னைக்கு 3 நாள் ஆகுது குழந்தை பிறந்து, ஆண் குழந்தை பிறந்தது. இன்னைக்கு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அதிமுகவினர் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். சென்னை அப்போலோ மருத்துவமனை வளாகத்திற்கு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி பஜனை பாடல்களை பாடியும் வாத்திய கருவிகளை இசைத்தும் வேண்டிக் கொண்டனர். சென்னை ராயபுரம் பாரதி பெண்கள் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற கூட்டு மத பிரார்த்தனையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். தமிழக முதல்வர் பூரண உடல்நலம் பெற வேண்டி அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கோவில்பட்டி ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலில் சிறப்பு யாகம் நடத்தினர். மேலும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. கொடி திரைப்படத்திற்காக ரசிகர்களை சந்திப்பது இரட்டை தீபாவளியை கொண்டாடுவதை போன்றிருப்பதாக நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். தனுஷ் நடித்த கொடி திரைப்படம் வரும் 28ஆம் தேதி வெளியாகிறது. இதனையடுத்து ரசிகர்களை சந்திப்பதற்காக நடிகர் தனுஷ் திருச்சியில் உள்ள திரையரங்கு ஒன்றிற்கு வந்தார். அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ரசிகர்கள் மத்தியில் பேசிய தனுஷ் ரசிகர்களை சந்திப்பதால் இந்த ஆண்டு தனக்கு இரட்டை தீபாவளி என கூறினார். பின்னர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் பாடல் ஒன்றை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.